ஆங்கிலேயர்கள் முகலாய மன்னர்கள் அப்படின்னு நம்ம நாட்டை நிறைய பேர் கொள்ளடிச்சாங்க. இந்த ஒரு சிலையை மட்டும் அவங்களால தொடக்கூட முடியல. அந்த சிலை இந்த கோயில்ல தான் இருக்கு. சொந்த ஊரே இதுதான். உலகத்துல இருக்கிற முதல் சிவன் கோயில் இதுதான் சொல்லப்படுது. நான் கேசவ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது சைலண்ட் ரைடர் கே சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட மரகத நடராஜர் சிலை இங்க தான் இருக்குது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற வாக்கியம் உருவானதே இந்த ஆலயத்துல தான். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள்னு நிறைய பேர் இந்த ஆலயத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல 1000 பேருக்கு மேல வழிபட்ட ஆலயம். 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே உருவான ஆலயம் இதுதான். ராமாயணம் உருவாவதற்கு முன்னாடியே உருவான ஆலயம். சிவன் வந்து சுயம்புவா உருவான கோயில் இது. 3000 வருஷம் பழமையான மரம் இந்த கோயில்ல இருக்கு. இத்தனை சிறப்புக்கும் உரிய கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரகோச மங்கை. ராமேஸ்வரத்துல இருந்து 83 கிலோமீட்டர் தூரத்திலையும், ராமநாதபுரத்துல இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்திலையும், மதுரையில இருந்து 111 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. 20 ஏக்கர் பரப்பளவுல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. உத்திரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி. உத்தரகோச மங்கை. சிவன் வந்து பார்வதிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபசரிச்ச இடமா சொல்லப்படுது. அந்த ஓம் அப்படின்னா அது இந்த உலகம் உருவாவதற்கு முன்னாடி, உலகம் உருவானதுக்கு அப்புறம், இந்த உலகத்துக்கு அப்புறம் கூட ஓம்ங்கிற வார்த்தை அழியாத ஒரு வார்த்தையா இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இங்க ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷி அப்படின்னு நிறைய மகரிஷிகள் வந்து இந்த பூமியில தான் அவதரிச்சிருக்காங்க. மற்ற கோயில்கள்ல மாணிக்கவாசகர் வந்து துறவு நிலையில தான் இருப்பாரு, தலையில முடி இல்லாம. ஆனா இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா தவளும் சடாமுடியோட கன கம்பீரமா மாணிக்கவாசகர் காட்சி தர்றாரு. மாணிக்கவாசகர் அவர் இன்னைக்கும் வந்து ஒளி உருவுல இங்க இருக்கிறதா சொல்லப்படுது. மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் முழு உருவ காட்சி தந்ததா சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு 1087 தலங்கள் இருந்தாலும் இந்த பாண்டிய நாடு தான் சிவபெருமானோட பூர்வீகமான இடம்னு வந்து பாண்டிய நாடே ஈசனின் பதி திரு உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லி தன்னோட பாட்டுல மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இந்த கோயில்ல சிவபெருமானுக்கு மங்களநாதர், மங்களேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. பார்வதிக்கு வந்து மங்களேஸ்வரி, சுந்தரநாயகி, மங்களாம்பிகா அப்படின்னு சொல்றாங்க. ராமேஸ்வரம்னாலே தீர்த்தம் தான். அதுவும் இந்த கோயில்ல இருக்கிற தீர்த்தம் இன்னும் விசேஷமா சொல்லப்படுது. அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பொய்யார் தடம், பொய்கை தீர்த்தம், வியாசர் தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம் இந்த கோயில்ல இருக்கு. ராமாயணம் உருவாவதற்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து இருந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்டோதரி உலகத்துல இருக்கிற சிவபக்தனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி தவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சிவன் வந்து ராவணனுக்கு இதை எடுத்துரைச்சி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்த தலத்துல வச்சுதான் அவரே திருமணம் பண்ணி வச்சதா சொல்லப்படுது. அதனாலதான் அவருக்கு வந்து மங்களநாதர்னு ஒரு பேரும் வந்திருக்கு. மாணிக்கவாசகர் திருவாசகத்துல 38 இடத்துல இந்த கோயிலை பத்தி புகழ்ந்து எழுதியிருக்காரு. அவர் எங்கெல்லாம் போறாரோ எல்லா இடத்துலயும் உத்தரகோசை மன்னா அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இருக்கிற சிவாலயங்கள் எல்லா சிவாலயங்கள்லயும் பள்ளியற பூஜையில தினந்தோறும் பாடுற பொன்னூஞ்சல் பாட்டு மாணிக்கவாசகரால இந்த கோயில்ல எழுதப்பட்ட பாட்டு. இந்த கோயில்ல இருக்கிற மரகதலிங்கம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பாண்டிய மன்ன ஆட்சி காலத்துல மரக்காயருங்கிற ஒரு மீனவர் தினமும் அவரு சிவனை வழிபட்டுட்டு தான் கடலுக்கு போறது வழக்கம். அவர் கொஞ்சம் வறுமையில இருந்ததுனால, வறுமையில இருந்து என்னை எப்படியாவது கொஞ்சம் மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வேண்டிட்டு கடல் கிளம்பியிருக்காரு. அவர் கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிட்டாரு. அவர் மீன் பிடிக்க போன படகு வந்து புயல்ல சிக்கி நேரா ஒரு பாறையில போய் மோதி இருக்கு. ஒரு பெரிய பாறை வந்து உடைஞ்சி அவரோட படகுலே வந்து விழுந்திருக்கு. அவர் அதை பத்தி என்னன்னு தெரியாம படகுல விழுந்த பெரிய பாறையை அவர் எடுத்துட்டு கரைக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பாறையை என்ன பண்ணன்னு தெரியாம எடுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல படிக்கட்டுக்கு உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தினமும் ஏறி இறங்குனதுனால அது மேல இருந்த பாசிலாம் வந்து போய் கொஞ்சம் மின்ன ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி என்னன்னு தெரியாம ஒரு அரசர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அரசரும் ஆள் ஆரம்பிச்சு அது என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அது பெரிய மரகத கல். அப்படி அவ்வளோ பெரிய மரகத கல்னு கேள்விப்பட்ட உடனே அரசர் அவருக்கு வந்து அதுக்கு சமமான தங்கத்தை கொடுத்து காயரோட கஷ்டம் வந்து அதோட தீந்துருச்சு. அரசருக்கு ஒரு ஆசை, இதுல வந்து நடராஜர் சிலை வடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ஆசை. இருக்கிற பெரிய பெரிய சிற்பிகளுக்கெல்லாம் தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. மரகத கல்லில் யாராலையும் வந்து செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன சேதாரம் ஆனால் கூட கல் சில்லி சில்லியாக நொறுங்கிரும் அப்படிங்கிறதுனால யாருமே செலவழிக்கிறதுக்கு முன்னாடி வரல. அப்போ அந்த கூட்டத்தில் பிச்சைக்கார மாதிரி இருந்த ஒருத்தர் தான் வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து சித்தர் சண்முக வடிவேல். அவர் சொன்ன மாதிரியே நரம்புகள்லாம் தெரிகிற அளவுக்கு ரொம்ப கணக்கச்சிதமாக அந்த சிலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒளி சத்தமும் அதிகமாக கேட்கக்கூடாது, ஒளியும் அதிகமாக இந்த சிலையில் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதனால சாமி எப்போதுமே சந்தன காப்புல தான் வச்சிருப்பாங்க. ஆருத்ரா திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் மரகத நடராஜரை தரிசனம் பண்ண முடியும். மிக சிறப்பான கோயில். 3000 வருஷம் பழமையான இளந்த மரம். இந்த மரத்தடியில தான் சாமி சுயம்புவா உருவானதா சொல்லப்படுது. நவ கிரகங்கள்லாம் உருவாவதற்கு முன்னாடியே உருவான கோயில் இது. சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டும்தான் இங்க வழிபட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி. அப்பனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு பழமையான கோயில் அப்படின்ட்டு. பொதுவாக தாளம்பூ சிவபெருமானுக்கு படைக்க மாட்டாங்க. இந்த ஒரு கோயிலில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்பூ படைக்கப்படுது. நடராஜர் முதல்ல இந்த கோயிலில் ஆடினதுக்கு அப்புறம் தான் சிதம்பரத்திலேயே ஆடி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோயிலில் இருக்கிற சிவனுக்கு தாளம்பூ படைச்சி நீங்கள் வழிபட்டீங்கன்னா பிறவி துன்பமே நீங்கும்னு சொல்லப்படுது. கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மாலை 4 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் 3 கால பூஜை நடக்குது. திருவாரூரில் பிறந்தா முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உத்தரகோச மங்கை மண்ணை மிதிச்சாலே முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு மிக சிறப்பான கோயில். நீங்கள் ஒரு சிவபக்தராக இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலை வணங்கிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.